அப்பாவுடைய பேர் விஜயன். எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஃபேமிலி. எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அப்பா வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவங்க வந்து அப்பப்போ வந்து வீட்டிலேயே வந்து தையல் மிஷின் வச்சுருக்காங்க. யாராவது கேட்டால் மட்டும் அவங்க ஸ்டிச்சிங் பண்ணி கொடுப்பாங்க. பட் வந்து அவங்க கடைலாம் வச்சில்ல, வீட்டு உள்ளே இருக்கும் மிஷினு. யாராச்சும் பக்கத்தில் அம்மாவோடைய ஸ்டிச்சிங் தெரிஞ்சுக்கிட்டு கேட்டாங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக அவங்க வந்து துணி தைப்பாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஏரியாவில் குடியிருந்தோம். அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தான் கலா, பக்கத்து வீடு. அவங்கள நான் சித்தி சித்தி கலா சித்தி கலா சித்தின்னு கூப்பிடுவேன். அவங்கள பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ வந்து பிடிக்கும் அவங்கள. ஏன்னா அவங்கள பார்க்கும் போதே பாசம் பொங்கும். அந்த அளவுக்கு வந்து என் மேலே ரொம்ப ஃபெய்த்தாக இருப்பாங்க. அவங்கள எனக்கு பிடிக்கும். எதனால் பிடிக்கும், ஏன் பிடிக்கலாம் எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க, க்யூட்டாக இருப்பாங்க. நம்ம வந்து படத்திலலாம் பார்க்குற நடிகையை பார்க்கும்போது, நான் சின்ன வயசுலேருந்து அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் 9th படிக்கும்போது நான் அந்த வீட்டுக்கு பக்கத்துக்கு போனோம். அப்போலேருந்து அவங்கள கலாச்சித்தி கலாச்சித்தின்னு தான் கூப்பிடுவேன் பிரியமாக. எப்போதும் எங்கள் வீட்டிலே தான் வந்து உட்காந்துருப்பாங்க. அவங்க வீட்டுக்காரரும் எங்கேயோ ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். உட்காந்துட்டு இங்கே வந்து அவங்க டைலரிங் கற்றுப்பாங்க சும்மா இருக்கிற நேரத்தில். என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க. எனக்கு அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ரோல் மாடல் மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ அழகாக ரொம்ப லவ்லியாக இருப்பாங்க அவங்க. என் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. எனக்கு அப்படியே அவங்கள பாசத்தில் பார்க்கும் போதே அப்படியே எனக்கும் பாசம் பொங்கும். அது ஏன் பொங்குது, எதுக்கு பொங்குன்னு தெரியாது. அப்புறம் அப்படி படிப்படியாக நான் வளர்ந்து 12th காலேஜ் ஃபஸ்ட் இயர் வரும்போது அந்த வீட்டையே காலி பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 5-6 ஸ்ட்ரீட் தாண்டி வேறு ஒரு வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா அந்த வீட்டோட வசதி பத்தல. அது ரொம்ப பழமையான வீடு. அதனால் மேலெல்லாம் கிராக்காக இருந்தது. ஏதாவது வந்து தூங்கும் போது இல்லை ரெயின் சீசன் அப்போல்லாம் ஏதாவது உடஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுனால வீட்டை மாற்றிட்டோம். ஒரு 5-6 தெருவு தாண்டி இங்கே வந்துட்டோம். வந்த பிறகு எப்போவாவது பார்க்கும் போதெல்லாம் நான் வந்து என்ன எங்கே பார்த்தாலும் சரி, ரோட்டில் பார்த்தாலும் சரி, கடைக்கில் பார்த்தாலும் சரி, எங்கே பார்த்தாலும் சரி, ஏன்டா விஜயா வரவே மாட்டேறேன், எங்கள் வீட்டுக்கு வாடா அப்படின்னு ரொம்ப பிடிவாதம் பண்ணுவாங்க. நான் அந்த பக்கம் போகும்போது வீட்டுக்கு போகும்போது பார்த்தா என்னை பார்த்தா அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. எனக்கு அவங்கள பார்த்தா அவ்வளோ பாசம் வரும். அது ஏன்னு தெரியாது. அவங்கள பார்க்கும் போதே பாசம் பொங்குது. அதை பொங்க வைக்கணும் போல் எனக்கு தோணும். எனக்கு வந்து அப்பெல்லாம் அது மாதிரி தோணல. அதுக்கு பிறகு பொங்க வைக்கணும் போல் தோணும். சரி, அதை எப்படி வந்து அந்த ஃபீலை வந்து சித்திக்கிட்ட சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியாது. இப்படியே போய்கிட்டு இருந்தது. அப்புறம் அந்த டைமில் வந்து என் செல் நம்பரை கேட்டாங்க. நான் வந்து செல் நம்பர் கொடுத்தேன். அப்போ ஃப்ரீயாக இருக்கும் போது எனக்கு ஃபோன் அடிப்பாங்க. நானும் அவங்கள்ட்ட பேசுவேன். அவங்க வந்து ஒரு சித்தி கலா சித்திங்கிற ஒரு அந்த உரிமையெல்லாம் தாண்டி என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. பெரிய வயசு கிடையாது, அவங்களுக்கு ஒரு 30 வயசு இருக்கும். நல்லா ரொம்ப க்ளோஸிவாக பேசுவாங்க. எதாக இருந்தாலும் மனசு விட்டு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி என்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்களும் ஓப்பனாக நம்ம வந்து ஒரு 30 வயசு இருக்கும் அப்படின்னு, சின்ன பையன் நம்ம பெரியவங்க அப்படிங்கிற ஃபீல்லாம் இல்லாமல் எதாக இருந்தாலும் அவங்க வந்து நிறையா அவங்க காலேஜ் படித்த விஷயம், காலேஜில் நடந்தது, அதை எப்படி எதிர்கொள்கிறது, ஃப்ரெண்ட்ஸுங்களை எப்படி பழகிறது, அது மாதிரி வந்து காலேஜில் உள்ள லேடிஸ்கிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்டு அதை தோழிக்கிட்டலாம் எப்படி பழகிறது, அவங்கள்ட்ட எப்படி விட்டு கொடுக்குறது, எல்லாம் ரொம்ப சூப்பராக சொல்லுவாங்க. அவங்களோட பாய் ஃப்ரெண்டு, என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு பற்றிலாம் ரொம்ப சூப்பராக கலாய்ப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள்ட்ட. இந்த அளவுக்கு நம்மக்கிட்ட ரொம்ப க்ளோஸிவாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி எனக்கு அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அவங்கள்ட்ட பேசணுங்கிறத விட அந்த பாசத்தோட பொங்கல் இருக்குல்ல, அதுதான் எனக்கு பயங்கரமாக இருக்கும். அவங்களும் என்கிட்ட வந்து ரொம்ப வந்து அப்படியே வந்து எப்போதுமே ஒரு கெஞ்சலாக பேசுவாங்க. அது அந்த அளவுக்கு என் மேலே பாசம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டைம் அப்படி தான் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து திருப்பதிக்கு கிளம்புனாங்க. நான் வந்து என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன காரணம்னா கண்டினியூவாக ஒரு 4 days வந்து எங்களுக்கு காலேஜில் ப்ராக்டிக்கல் இருந்தது. சரி என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் அம்மா சொன்னாங்க, இங்கே வந்து நம்ம இப்போ தாண்டா குடி வந்திருக்கோம், அந்த அளவுக்கு நமக்கு பரிச்சயம் இல்லை, உன்னால் ப்ராக்டிக்கலையும் அவாய்ட் பண்ணிட்டு வர முடியாது, நீ ஒன்று செய்டா, நீ வந்து நான் கலா சித்திகிட்ட சொல்கிறேன், அங்கே போய் நீ தங்கிக்க, இல்லைனா அங்கே போய் சாப்பிட்டு வந்து இங்கே படுத்துக்க, உனக்கு பயமாக இருந்தால் அங்கேயே தங்கிக்க அப்படிங்கிற மாதிரி அம்மா சொன்னாங்க. சரி அங்கே எப்படி சுச்சுவேஷன் இருக்குன்னு தெரியல, நான் வேணால் அங்கே சாப்பிட்டுட்டு நான் வந்து நம்ம வீட்டில் படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி ஓகேடா, நம்பர் கூட இல்லையே அப்படின்னாங்க. இல்லை அம்மா என்கிட்ட நம்பர் இருக்குது, இடையில பார்த்து கலா சித்தி கொடுத்தாங்க அப்படின்னு நம்பரை கொடுத்தேன். பரவாயில்ல அப்படின்னு போடுறா அப்படின்னாங்க. ஃபோன் பண்ணி பேசிட்டு கொடுத்தேன் அம்மாட்ட. அப்புறம் விஷயத்த சொன்னாங்க. என்ன மலர், இதெல்லாம்மா போய் வந்து என்கிட்ட சொல்லணும், அம்மா பேர் மலர், அதனால் வந்து கலாச்சித்தி வந்து ரொம்ப உரிமையாக கண்டிச்சாங்க, வந்து கோவப்பட்டாங்க, இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுமா, நம்ம பையனாச்சு அவனை எப்போ பார்த்தாலும் நான் பார்த்து பேசுவான், அவன் பார்க்கலனா கூட நான் கூப்பிட்டு வச்சு பேசுவேனே, அந்த அளவுக்கு நம்மகிட்ட க்ளோஸாக இருக்கும்போது இதெல்லாம் சொல்லணுமா, நீ உரிமையாக இல்லை நான் உனக்கு அங்கே வீடு எந்தளவுக்கு டிஸ்டர்பன்ஸாக இல்லைன்னு தெரியல, எனக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல
அப்படின்னு. இல்லை அவனுக்கு பிரியமாக இருந்தால் இங்கே வந்து தங்கிக்கிட்டோம், அப்படி இல்லைன்னா அவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை நான் கொண்டு போய் அவனுக்கு கொடுத்துட்டு வரேன், என்கிட்ட தான் ஸ்கூட்டிலாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டில் யார் இருக்கா, அவர் இருக்கார், அவர் ஒரு வாரம் வந்து பகல் டியூட்டி, ஒரு வாரம் நைட் டியூட்டிக்கு போவார், பசங்க 2 பசங்க தானே அப்படிங்கிற மாதிரி கலாச்சித்தி சொன்னாங்க. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி. சரி நான் வந்து ஈவினிங் அவன் வருவான், அவன்கிட்ட பேசிக்க, அவன் அவசரமாக காலேஜ் கிளம்புறான், அதுக்கு பிறகு ஏன் நம்பர்லேருந்து அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. நான் செல்லை வாங்கிட்டு ஓகே பாய் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். நான் அப்புறம் காலேஜ் போயிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே போயிட்டு 2 days கழித்து ஃப்ரைடே ஈவினிங் வந்து அம்மா அப்பா சிஸ்டர் எல்லாம் கிளம்பிட்டாங்க. சரி ஓகே எல்லோரையும் அனுப்பி விட்டுட்டு அவங்களாம் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போயிட்டு அங்கேருந்து ட்ரெயினில் போகிறதா பிளானில் இருந்தாங்க. ஓகே அப்படின்னு அவங்கள அனுப்பி விட்டுட்டு நான் என்ன பண்ணேன், அன்றைக்கி ஒரு 6 மணிக்கு மேலே அதுக்குள்ளே கலா சித்தி வந்து எனக்கு ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கடா இருக்க, என்ன ஆளே காணும், நான் முன்னாடியே வந்துடுவேன்னு பார்த்தேன் அப்படின்னாங்க. இல்லை சித்தி இப்போ தான் அம்மாலாம் எல்லாம் கிளம்பி போகிறாங்க, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஒரு 7 மணி இருக்கும் போனோடனே காஃபி கொடுத்தாங்க, குடித்து பேசிக்கிட்டே இருந்தேன். எங்கே வந்து சித்தப்பாவை காணும் அப்படின்னா, இல்லைடா அவருக்கு வந்து நைட் டியூட்டி அவருக்கு, அதனால் 6 மணிக்கெலாம் கிளம்பி போயிட்டாரா அப்படின்னு. அப்படியா அப்படின்னு. ஆமாம் இந்த வாரம் முழுக்கம் அவருக்கு நைட் டியூட்டி, இன்னும் 3 நாள் பாக்கி இருக்குது, அதுக்கு பிறகு வந்து மண்டேவில் தான் பகல் டியூட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே அப்படின்னா சரிடா உனக்கு வந்து சௌகரியம் இருந்தால் இங்கேயே தங்கிக்க, அப்படி இல்லைன்னா நான் உனக்கு அங்கே டிஃபன்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு வரேன். என்ன இப்போ நைட் டியூட்டிங்கிறதுனால பசங்க நைட்டில் இங்கே ஒண்டியமாக இருக்கும், நீ வேணால் 3 நாள் இங்கே தங்கிக்க, அப்புறம் 2 நாள் நான் வேணால் அங்கே கொண்டாந்து உனக்கு கொடுத்துட்டு பொறுமையாக வரேன், ஏன்னா பசங்களை பார்த்துக்கிறதுக்கு அவர் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சித்தி, ஒன்றுமே இப்போ பிரச்சனை இல்லை, எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம், டோன்ட் வரி அப்படின்னா. அப்புறம் சரின்னு டிஃபன் கொடுத்தாங்க, நைட் டிஃபன் சாப்பிட்டு அங்கேயே இருந்தேன். அப்புறம் அங்கேயே இருக்கும்போது அப்புறம் பேசிக்கிட்டே இருந்தோம். நான் வீடு வரலையும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு. இல்லை நான் கொஞ்சம் புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு புக்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி எடுத்துக்கிட்டு கிளம்புனேன். அதுக்குள்ளே 5-6 ட்ரிப்பு கலாச்சித்தி ஃபோன் அடித்தாங்க. எங்கடா எஸ்கப் ஆகிட்டேன், ஆளே காணும், எங்கே ஊர் சுற்றுறியா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் கிண்டல் பண்ணேன், என்ன சித்தி ஊர் எங்கேருந்து சுற்ற போகிறேன், நீங்கள் இருக்கும்போது உங்களை விட்டுட்டு எங்கே போய் சுற்ற போகிறேன் அப்படின்னேன். பரவாயில்லையே நல்லா பேச கற்றுக்கிட்டே அப்படின்னு. அப்படி இல்லை நீங்கள் என்னை வான்னு கூப்பிடும்போது நான் எங்கே போயிட போகிறேன் அப்படின்னு கேட்டேன். சரி அப்படின்ட்டு நல்லா பேசிகிட்டே இருந்தோம். அதுக்கு பிறகு வீட்டுக்கு போனேன். அப்புறம் உட்காந்து 9 நாள் டிவியில் பேசி அதான் பசங்கள்லாம் குழந்தைங்கள்லாம் தூங்கிட்டாங்க, சின்ன பசங்க எல்லாம் தூங்கிட்டாங்க. ஒருத்தன் 3rd படிக்கிறான், ஒரு பாப்பா ஒரு பொண்ணு 4th படிக்குது, எல்லாம் தூங்கிட்டாங்க. தூங்கினோடனே நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். அப்போ நான் சொன்னேன், என் மேலே உனக்கு பிரியம் உண்டாடா, நான் வந்து என்கிட்ட பார்க்கும்போது நான் தான் உன்னை கூப்பிட்டு பேசுவேன், நீ என்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னாங்க. என்ன சித்தி இப்படி சொல்லிட்டீங்க, உங்களை விட இந்த உலகத்தில் எனக்கு பாசம்னா யாருக்கும் கிடையாது, உங்கள் மேலே தான் எனக்கு அவ்வளோ பாசம், எனக்கு அது என்னானே தெரியாது, உங்களை பார்த்தோன்னே எனக்கு பாசம் பொங்கும், அது எப்படி பொங்குது, ஏன் பொங்குது, எதனால் பொங்குதுன்னு நான் இதுவரையும் என்னால் டிசைட் பண்ண முடியல அப்படின்னு நான் வெள்ளந்தியாக சொன்னேன். என்னடா அப்படி சொல்கிறேன் அப்படின்னு. ஆமாம் சித்தி, உன்னை பார்க்கும்போது அது என்ன பாசம், அது தாய் பாசமா, சித்தி பாசமா, இல்லை வந்து ஒரு நட்பாளோட பாசமா, என்கிட்ட அன்வன்யமாக ஒரு தோழியாக இருக்கீங்களா அதோட பாசமா, எல்லாத்தையும் கடந்து என்கிட்ட ஒரு பழகுறீங்களா அந்த பாசமாக, எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து பாசம் பொங்குதுங்கிற அப்படின்னு. ஆமாம் பாசம் பொங்குது, ஒரு பொங்கல் வச்சா கூட நல்லா இருக்குன்னு கூட எனக்கு தோணும், எனக்கு சொல்கிறது புரியவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஏதோ சொல்ல மாட்டேன் அப்படின்னு. இல்லை பாசம் பொங்குதுன்னு சொன்னேனே, அது பொங்கலாக வச்சுட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியலடா அப்படின்னு சொன்னாங்க. நான் புரிகிற மாதிரி சொல்லட்டுமா அப்படின்னா, சொல்ல அப்படின்னாங்க. அப்படியா சரி ரைட்டு, அப்போ புரிகிற மாதிரி சொல்லணும், நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னா. சரி அப்படின்னு. நான் கேட்காம எதை வேணாலும் செய்வேன், நீங்கள் அதை பற்றி ஒன்றும் சொல்லக்கூடாது, தாராளமாக செய்யடா ஒன்றும் பிரச்சனை அப்படின்னாங்க. நான் உடனே டக்குன்னு போய் அவங்க வச்சு இந்த பாலை எடுத்து குடிக்க ஆரம்பித்தேன். இதானே அப்படின்னு சொன்னாங்க. ஆமாண்டா அப்படின்னா. பரவாயில்லையே, நான் கூட எதிர்பார்க்கலையே கேட்காம பாலை குடிப்பேன் அப்படின்னு. இது எவ்வளோ வருஷமாக நினச்சிக்கிட்டு இருக்கேன், குறைந்தபட்சம் ஒரு 4-5 வருஷமாக பாலை குடிக்கணும் அப்படின்னு. சரி உனக்கு எவ்வளோ தோணுதோ அவ்வளோ குடிடா அப்படின்னாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு முண்டி குடிச்சிக்கிட்டே இருந்தேன். குடிச்சிட்டு அப்பா அதான் பால் குடித்த நிம்மதி இருக்குது அப்படின்னா. சரிடா இதுக்கு தான் அப்படி சொன்னியா அப்படின்னாங்க. பால் மட்டும் குடித்தா பத்துமா, பால் இருக்குது, பழம் இருக்குது, பசி இருக்காது, பஞ்சனையில் படுத்திருந்தால் தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்களே, அதுமாரி பழம் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை கேட்டுட்டு என்ன நம்ம வீடு எல்லாமே நமக்கு தான் அப்படின்ட்டு பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு சொன்னேன். என்ன ஒரு டேஸ்ட்டு சித்தி அப்படின்னு. ஏன்டா சித்தின்னு கூப்பிட்ற, கலா சித்தின்னு கூப்பிட்டு என்னை ரொம்ப வயசானவளை ஆக்குற, நீ கலானே கூப்பிடலாம், எப்படி வேணாலும் கூப்பிட்றான்னு. சரி நான் சின்ன வயசில் உன்னை கலான்னு தானே கூப்பிடும், அப்புறம் தானே எல்லோரும் சத்தம் போட்டு கலா சித்தின்னு கூப்பிட்டேன். நான் 9th படிக்கும்போது உங்களை பார்க்கும்போது
சித்தி கலா சித்தின்னு சொல்லுவாங்க. நான் சித்தியை விட்டுட்டு கலான்னு தானே கூப்பிட்டு நான் கலாய்ப்பேன் அப்படின்னு. பரவாயில்லையே, அப்படியே ஞாபகம் வச்சு